அதிகா, நீ இங்கே இரு, நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். சார், வரிசையா வந்துகிட்டே இருக்கீங்க. சாரி மேடம், எங்க அம்மா 2 மினிட்ஸ்ல பார்த்துட்டு போயிடுறேன். சார், ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன், ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நாங்க அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், நாளைக்கு கூட்டிட்டு போயிருங்க பேஷண்ட்டை. வீட்டுல இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்க பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க டயத்துக்கு சாப்பிட்டாங்களா, மாத்திரை டயத்துக்கு போட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி எப்பயும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் இருக்கட்டுமா, கிளம்பட்டுமா? நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, நான் கிளம்பவா? காலையில வரேன். ஒன்னும் தேவையில்லை ராதிகா. நான் சொல்றத ஒன்னும் வேண்டாம் ராதிகா, நீ வீட்டுக்கு போ. நீங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இருந்து அத்தைய பாத்துக்கிறேன். இல்லம்மா, ஈஸ்வரிய இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரம் உங்களால உட்கார முடியாது, நீங்க எழில் கூட கிளம்புங்க மாமா. இல்ல, தாத்தாவை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. நீங்க 2 பேரும் காலையில வந்தா போதும், சரியா? நாங்க போயிட்டு வரோம். செலியா, எதா இருந்தாலும் கால் பண்ணு, சரியா? நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு ஈஸ்வரிய பாத்துக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. செலியா, சேர்ல தூங்கிட்டு இருக்க, நான் வேணா இன்னொரு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன், அங்க போய் தூங்குறியாப்பா? எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கார்ல கூட தூங்கிப்பேன்ப்பா. சொல்றாரு. காஃபி உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் பாக்யா, எடுத்துக்கோ. கோபி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால பாக்யா எந்திரிச்சு போறாங்க. கோபி வர்றப்ப செலியன் பாக்யா மேல சாஞ்சுக்கிட்டு படுத்து தூங்குறாங்க. கோபி அதை பாத்துக்கிட்டு இருந்துட்டு திருப்பியும் ஈஸ்வரிய பாத்துக்கிறதுக்கு உள்ள போறாங்க. நர்ஸ் சொல்றாங்க கோபி கிட்ட, கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க, அவங்க வந்து பார்த்த உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா சார்? சரி மேடம். ராமமூர்த்தி சொல்றாரு, பாக்யா, ஈஸ்வரிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? சரி மாமா. ஏன்பா இப்படி பேசுறீங்க? அம்மா என் வீட்டுக்கு தான் வருவாங்க. என் பொண்டாட்டிய எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா என் கூட தான் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல இருந்து தானே உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. உன் வீட்டுல இருந்ததுனால அவ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா. பாத்துக்கிட்டதும் போதும், அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆனதும் போதும். அல்ல விடு சாமி, பிளீஸ்பா, ஏதோ சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா, நான் ஆபீஸ் வேலையில இருந்தேன், அம்மா சாப்பிட்டுருவாங்களோன்னு கவனக்குறைவுல இருந்துட்டேன். அந்த மாதிரி தப்பு நடக்காம நான் நல்லா பாத்துக்கிறேன்ப்பா, இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காது. கிழிச்ச தாத்தா, இது ஆஸ்பத்திரி, சத்தம் போடாம பேசுங்க. அதனாலதான் அவளுக்கு எல்லா கஷ்டமும். இவ்வளவு மனக்கவலைக்கு காரணம் கோபி தாண்டா. கோபி கூட இனிமேட்டு ஈஸ்வரி வரமாட்டா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, அம்மா என் கூட தான் வருவாங்க. இங்க பிரச்சனை பண்ண வேணாமே. செலியா, நான் என்னடா பிரச்சனை பண்ணேன்? அம்மா என் கூட தான் இருந்தாங்க, என் கூட தான் திரும்பி வரணும். அம்மாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா உன் கூட இருந்ததே போதும், இன்னும் கொஞ்ச நாள் இருந்தான்னு வச்சுக்க, நீ கொன்னே விடுவ. என்னப்பா இந்த மாதிரி பேசுறீங்க? இனிமேட்டு எந்த தப்பும் வராம அம்மாவை கண்ணும் கருத்துமா நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு காரணம் யாரு? நீ தாண்டா கோபி. அம்மா ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா பாரு, அதுக்கும் காரணம் நீ தான் கோபி. ஒரு பிள்ளை எந்தெந்த கஷ்டம் எல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்ட. போதும்டா சாமி, மேல அனுபவிக்கிறதுக்கு எங்க உடம்புல தெம்பு கிடையாதுப்பா, எங்களை விட்டுரு. இனிமேட்டு எந்த தப்பும் வராம அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. இந்த நிலைமையில அம்மாவை நீங்க கூட்டிட்டு போனா என் மனசாட்சி என்ன சாவடிச்சிரும்பா, நான் செத்துருவேன்ப்பா. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நல்லா பாத்துக்கிறேன்ப்பா. ஒரு ட்ரிப் மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா. செலியா, உங்க தாத்தாவுக்கு எடுத்து சொல்லுடா. என்னம்மா பாக்யா, கோபி புரிஞ்சுக்கவே மாட்டானா? இவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், மத்தாலே நிம்மதியா இருக்க விட மாட்டான். என்னம்மா இது? எப்படிமா இருக்கீங்க? நான் உங்களை கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்னடா பண்ணுவ? 2 பிசாசுங்க உன் கூடவே இருக்கும்போது உன்னால என்ன செய்ய முடியும்? அப்பா வெளியே நின்னுகிட்டு பாக்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கம்மா. என் நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, என்னாலதான் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு என் மனசாட்சி என்ன கொன்றுமா. பிளீஸ்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல, இனிமேட்டு நான் நல்லா பாத்துக்கிறேம்மா. கூட நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா, பிளீஸ்மா. நீங்க என் கூட தான் வரணும், நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுமா. ராமமூர்த்தி கூப்பிடுறாரு. செலியா, பாக்யா வாங்க, பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம். இப்படி இருக்கு ஈஸ்வரி? நல்லா இருக்குங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே உன் மாயன் கூட போயிடாத, திருப்பியும் உடம்பு சரியில்லாம போயிரும். நம்ம வீட்டுக்கு வா. கோபி ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப அவன் கூட நான் போலாட்டி மனசுடைஞ்சு போயிடுவான். நான் சாப்பிடாம இருந்ததுக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? வேலைக்கு நான் நல்லா சாப்பிடுறேங்க, என்னை அவன் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். என்ன நல்லா பாத்துப்பான், நான் அங்கேயே போறேங்க. சரி, நீ ஒரு நாளும் திருந்த மாட்ட. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. பின்ன என்னம்மா? ஈஸ்வரிய கோபி கூட்டிட்டு வர்றாரு.
உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அத்தை. யாரும் பயப்படாதீங்க. நான் பத்திரமா பாத்துப்பேன். என்னம்மா பாக்கியா, உன் அத்தைக்கு எத்தனை ட்ரிப்பு பட்டாலும் புத்தி வரமாட்டேதே. கோபி கூடயே போறாளே. நம்ம கோபியை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா பையன் தானே மாமா அத்தைக்கு. செனியனும் எலியிலும் என்ன பண்ணாலும் கூட நிக்கணும்னு நான் இருக்கேன்ல. மாதிரிதான் அத்தையும் நினைக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. பக்கத்துலதான் இருக்கோம், பாத்துக்கலாம் மாமா. ஆதிகா கோபி ஆஸ்பத்திரியில சொன்னத நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆதிகா என்னாச்சு அப்படின்னு கமலா கேக்குறாங்க. மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன ராதிகா அழுதியா? அழுத்த பிள்ளைக்காரி அழுக கூடாது. நான் பிரெக்னெண்டா இருக்குது உனக்கு மாத்திரம்தாம்மா ஞாபகம் இருக்கு. நீ ரூம்ல இரு. மார்க்கெட்ல இருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வெட்டி எடுத்துட்டு வரேன். நீ உள்ள போமா. சரிம்மா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஃபியூச்சர், மையோட ஃபியூச்சர், நம்ம எல்லாரையும் நினைச்சோம். எனக்கு பயமா இருக்குமா. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. எதுக்கு உன் மாமியால வீட்டுல விட்டதா? நான் கோபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுமா. ராதிகா சொல்ற. நான் யோசிச்சு பார்த்தா கோபிய கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. ஆமா, என் பொண்ணோட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இப்ப அப்படி தோணும். நீ தனியா இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பொண்ணால இந்த உலகத்துல தனியாவே வாழ முடியாது. தினசரி ஏதோ ஒரு பிரச்சனையோட வாழ்றதை விட தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாமா. அந்த அம்மா வர்ற முடியும். நீ நல்லா தானே இருந்த. அம்மா பிரச்சனை அத்தை இல்ல, இங்க வந்த பிறகு கோபியோட மாற்றம் தான். பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு என் மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு. 24 மணி நேரமும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஆபீஸுக்கு போக முடியல. அப்படியே போனாலும் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. வேலை ரொம்ப முக்கியமா. இந்த பிரச்சனையால வேலையில சொதப்பி வச்சிருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராதிகா ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. கவலைப்படாத ராதிகா. அந்த அம்மா மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போனதும் நல்லதுக்கு தான். எப்படிமா நல்லதா இருக்கும்? நல்லா கவனிக்காத மாதிரி ஆயிரும். நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன். அவங்க ஓவரா ஆட்டிடியூட் காட்டினா நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விடு ராதிகா. அந்த பாசக்கார குடும்பம் பதறி போயிருக்கோம் அந்த அம்மாவை நினைச்சு. அடுத்தது ஏதாவது நடந்துற போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை அனுப்பவே மாட்டாங்க இங்க. கவலைப்படாத, அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவாங்க. மாப்பிள்ளையும் நிம்மதியா இருக்கலாம். அம்மா எனக்கு அதுல துளி கூட நம்பிக்கை இல்லை. கேட்டு என் வாழ்க்கையில நிம்மதிங்கிற விஷயமே கிடையாதுமா. ராதிகா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றத நம்பு. அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பீங்க. ராதிகா காலிங் பெல்லே அடிக்குது. அதாவது திறக்கிறாங்க. திறந்த உடனே கோபியும் ஈஸ்வரியும் நிக்கிறத பார்த்துட்டு ராதிகாவும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.